தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து இஸ்ரவேலை குறித்து தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஒரு வேதாகம கண்ணோட்டம் என்ற தலைப்பில் நாம் பைபிளில் இருந்து கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார், நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இஸ்ரவேலை எப்படி பார்க்க வேண்டும், அந்த மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கிற அந்த காரியங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். பைபிளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் பல கண்ணோட்டங்கள் இருக்கிறது, பலவிதமான யோசனைகள் இருக்கிறது, சித்தாந்தங்கள் இருக்கிறது. உலகத்தார் இந்த பிரச்சனையை பல விதத்திலேருந்து அணுகுகிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் பைபிளில் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தின் எண்ணம் என்ன, கர்த்தர் இதை எப்படி பார்க்கிறார் என்று பைபிளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் என்றும் தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாகத்தான் இருக்கிறார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. கர்த்தர் உடன்படிக்கையை மறக்காத தேவன், கர்த்தர் உண்மையுள்ள தேவன், கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றும் ஜீவிக்கிறார். அதனால் நம்ம தேவனுடைய இரண்டாம் உடன்படிக்கையின் மக்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், முதல் உடன்படிக்கையின் மக்களை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு இன்றைக்கி நாம் வைத்திருக்கிற கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு சில காரியங்களை குறிப்பாக கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர், இஸ்ரவேலின் தேவன் நீர். பிதாவே, இஸ்ரவேலை குறித்து நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் பார்க்கிற கண்களாக இருக்கட்டும், எங்கள் காதுகள் கேட்கிற காதுகளாக இருக்கட்டும், எங்கள் இருதயங்கள் புரிந்து கொள்கிற இருதயங்களாக இருக்கட்டும். தாப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனே, அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி அவர்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய பலன் அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் அவர்கள் மீது நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்மையால் அவர்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பன, நீர் அவர்களோடு இருப்பதால் அவர்கள் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஜீவிக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாகவே அவர்களுக்கு உதவி செய்வார். தாப்பனே, உம்முடைய இரக்கமும் காருண்யமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய காருண்யம் அவர்களை கேடகத்தைப் போல பாதுகாக்கட்டும். தாப்பனே, நீரே அவர்கள் கேடகமாயிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்வில் மகிமையாக இருந்து அவர்களுடைய தலைகளை நீர் உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அவருடைய பரம தாப்பன். அவர்கள் கேட்கிறதை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன். இப்பொழுது அவங்க எந்த இடத்துல உதவியை உம்மிடத்தில் கேட்குறாங்களோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். உம்முடைய பலன் வெளிப்படட்டும். தாப்பனே, இந்த ஜனங்களை நீர் ஆதரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகள், தீங்குகள், பொல்லாப்புகள் நிறைந்த இந்த உலகத்தில் தாப்பனே, எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ் இருக்கிற இந்த இடங்களில் உம்முடைய சமாதானம் இந்த மக்களை நிரப்பட்டும். நீர் உம்முடைய நீதியின் வழக்கத்தினால் இவர்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, வாழ்க்கையை சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ இந்த மக்களுக்கு உதவி செய்யும். உம்மை நம்பி உம்முடைய பலத்தால் வாழ்ந்து வெற்றி பெற நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் விலையேறப்பெற்ற மக்கள். கர்த்தருடைய பார்வையில் நாம் பொக்கிஷமானவர்கள். சில சமயம் நம்ம எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கும் போது நம்ம பொக்கிஷம் மாதிரி உணராமல் இருக்கலாம். விலையேறப்பெற்றவங்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஃபீலிங்கை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நம்முடைய உணர்ச்சிகளை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது. தேவ வார்த்தையை நம்பி வாழ வேண்டும். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான், விசுவாசத்தினால் வாழ்வான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சு அப்படி உட்காந்துருக்கும்போது முதல்ல தேவனுடைய வார்த்தையை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு அதன் அடிப்படையில் அவரை துதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைகளின்படி ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் செய்யணும். காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி என்னத்தை பண்ண போகிறோன்னு தெரியல, என்ன நடக்குமோ தெரியல, இது விளங்குமா விளங்காதான்னு தெரியல, பார்ப்போம் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை பண்ணி அப்படிலாம் போகக்கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். பரலோக தேவனுக்கும் எனக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் உடன்படிக்கை இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை உருவாக்கி இருக்கிறீர். உம்முடைய சாயலில், உம்முடைய ரூபத்தில், உம்முக்கு பிரியமான பிள்ளையாக நீர் என்னை உருவாக்கி இருக்கிறீர். பிதாவே, நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். என்னை வழி நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஞானமாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று அதன்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இப்படி யோசிக்கணும், இப்படி ஜெபிக்கணும். நன்மையான வார்த்தைகள்னால உங்கள் வாயை நிரப்பணும். வேதம் முழுவதும் நன்மையான வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை எடுத்து உங்கள் வாயில் நிரப்பணும், இருதயத்தை நிரப்பணும். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்சு அப்படி பேசணும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவாதி தேவன் என் பக்க பலமாக இருக்கிறார். எனக்கு கேடகமாக, என் கோட்டையாக, என் அரணாக இருக்கிறார். நான் நல்லா இருப்பேன். நான் பயப்பட மாட்டேன். நான் கவலைப்பட மாட்டேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்தின் நன்மையை நாங்கள் புசிப்போம். ஹல்லேலூயா. இப்படி தேவ வார்த்தையினால் உங்கள் வாயை நிரப்புங்க, உங்கள் மனசை நிரப்புங்க. காலையில் எந்திரிச்சோன்னே கண்டது கடத்தையும் யோசித்துட்டு இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சோன்னே இப்படி டிவியை போட்டு பார்த்து ஏன் என்னத்தை சொல்கிறேன் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், காலையில் எந்திரிச்சோன்னே தேவ வார்த்தையால் உங்களுடைய மனதை நிரப்ப வேண்டும். தேவ வார்த்தையால் உங்கள் வாயை நிரப்ப வேண்டும். தேவ வார்த்தையின் சத்தம் உங்கள் வீட்டில் துணிக்கணும் காலங்காத்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் இரக்கமுள்ளவர். நம்முடைய கர்த்தர் நம் நினைவாக இருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கணும்னு அவர் யோசிச்சுட்ருக்கிறார். அவரோடு இணைந்து செயல்படணும்னா இப்படி நன்மையான எண்ணங்களை நான் நிரப்பணும், என் மனசில் நிரப்பணும். கர்த்தர் என்னை குறித்து எப்படி நன்மையானது யோசிக்கிறாரோ அதே மாதிரி நான் அந்த நன்மையான எண்ணங்களை என் மனசில் போட்டு யோசிக்க பழகணும். அப்போ தான் என் மனசும் கர்த்தருடைய மனசும் சிங்க் ஆகும், இணையும், ஒருங்கிணைந்து செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அப்போ பாருங்கள், கிறிஸ்தவத்துக்கு அடிப்படையே முதல் உடன்படிக்கை தான். பாருங்கள், கிறிஸ்தவம் தானாக ஏதோ இண்டிபெண்ட்டாக ஒரு புது
மதமோ தேவனை ஆராதிக்கிற ஒரு வழிமுறையோ கிடையாது. கர்த்தர் ஆதி முதற்கொண்டு மனுஷர்களோடு இடைப்பட்டு வருகிறார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனத்தின் மூலமாக கர்த்தர் மனுக்குலத்தோடு கூட இடைப்படுகிறார். அவங்க மூலமாகத்தான் தேவ வார்த்தையை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்தார். தன்னை குறித்த வெளிப்பாட்டை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்தார். அவர்கள் மூலமாகத்தான் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் இந்த பூமிக்குள் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் வந்தார். அல்லேலூயா. இதை நம்ம மறக்கவே கூடாது. மறக்கிறது தப்பு. நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். இந்த கடந்த காலத்தை மறக்கிறதுன்றது பாருங்கள், ஒரு மோசமான காரியம். ரைட். ஒரு சிலர்லாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்க கஷ்டப்படுற காலத்தில் அவங்களுக்கு அநேக பேர் உதவி செஞ்சுருப்பாங்க. ரைட். பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அப்படின்னா அப்புறம் இந்த உதவி செய்தவர்களை மறந்து விடுவார்கள். ரைட். அப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்கள ஆஹா பாத்தியா அப்படி பழசெல்லாம் மறந்துட்டான், ரைட், உதவி செஞ்ச ஆட்சிக்கெல்லாம் மறந்துட்டான் அப்படின்னு அவங்கள பாராட்டுறோமா? கிடையாது. என்ன சொல்கிறோம்? நன்றி மறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரைட். பழசெல்லாம் மறந்துட்டான், கொஞ்சம் கூட நன்றி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லை? அது ஒரு தவறான காரியம் நம்மளுக்கு விளங்குது. அதே போல் தான் பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த மாதிரி இந்த முக்கியமான பழைய காரியங்களை மறக்கக்கூடாது. ரைட். இதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் மக்கள் மூலமாகத்தான், அந்த முதல் உடன்படிக்கையின் மூலமாகத்தான் கிறிஸ்தவம். புரியுதா? கிறிஸ்தவம் அதிலிருந்து தான் வந்துச்சு. கிறிஸ்துவே அவங்க மூலமாகத்தான் வந்தார். இந்த பூமியில் அவர் வாழும்போது முதல் உடன்படிக்கைக்கு அடியில் தான் அவர் வாழ்ந்தார். வாழ்ந்து தான் புதிய உடன்படிக்கைக்கு ஏற்பாடு செய்தார். அல்லேலூயா. அப்போ அந்த யூத ஜனங்களை மறப்பது, அது கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்றி மறந்தவர்களாக வாழ்வதற்கு சமம். புரியுதா? அவங்க செய்ததை மறக்கிற ஒரு 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 நிலையில் நாம் வாழக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு சிலர்லாம் ஐ எம் அ செல்ஃப் மேட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு யாரும் உதவி செய்யலை, நானாக என் வாழ்க்கையை கட்டியிருக்கிறேன். ரைட். இதெல்லாம் நான் செஞ்சது. இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு நான் தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. அதான் சொல்லுவாங்க செல்ஃப் மேடு பில்லியனர், செல்ஃப் மேடு மில்லியனர், செல்ஃப் மேடு மேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரைட். ஆனால் நீங்கள் உண்மையாக ஆக்சுவலாக யோசித்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேடு மேன் அப்படின்னு யாருமே கிடையாது. முதலாவது யோசிங்க, அவங்க பிறக்கிறதுக்கு யார் காரணம்? கர்த்தர் தான் அவங்கள உருவாக்குனார் இல்லையா? ரைட். உருவாக்குனது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள கிருபைகளையும் தாளந்துகளையும் ரைட் கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல ஒரு மனது, நல்ல ஒரு சரீரம், ரைட், சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனதை கொடுத்துருக்கிறாரு. நல்ல திறகாத்திரமான சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்குள்ள கிருபைகள் தாளந்துகள் இதெல்லாம் வச்சுருக்கிறாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறோம், முன்னாடி வர்றோம் அப்படின்னா அதுக்கு கர்த்தர் காரணமாக இருக்கிறார். அவர் கொடுத்த வாழ்வு, அவர் கொடுத்த தாளந்துகள், அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த நன்மைகள், நமக்கு தெரியாட்டினா கூட நமக்கு பின்னாடி இருந்து நமக்கு உதவி செய்த தருணங்கள். ரைட். கர்த்தர் பின்னாடி நின்று உதவி செஞ்சுருக்கிறார். நாம் அவர் அறியாத காலத்தில் கூட உதவி செஞ்சுருக்கிறார். அறிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக செய்கிறார் இல்லையா? அப்போ ஒரு பக்கம் கர்த்தர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த பூமியில் என்ன நீங்களாவா வந்தீங்க? ரைட். உங்கள் பெற்றோர் நல்லவங்களாக இருந்திருக்கலாம், இல்லை உங்களை சரியாக பார்த்துக்காதவங்களா, சரியாக வளர்க்காதவங்களாக இருந்திருக்கலாம். ரைட். பல கேட்டகரியில் இருக்கிறாங்க பெற்றோர் இல்லையா? எப்படி இருந்திருந்தாலும் அவங்க மூலமாக தானே நீங்கள் இந்த பூமிகளை வந்திருக்கிறீங்க. இல்லைங்க எங்களை வீட்டில் பெற்றுட்டு எங்கேயோ தூக்கி போட்டு போயிட்டாங்க, தப்பு தான். ரைட். இருந்தாலும் அவங்க மூலமாக தான் இந்த பூமிக்குள்ளே வந்தீங்க. தூக்கி போட்டது தப்பு, ரொம்ப தப்பு. நான் ஒன்றும் இது பண்ண வரல. ஆனால் இருந்தாலுமே அவங்க மூலமாக தான் பூமிக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இந்த பூமிக்குள்ளே வந்ததுக்கு கர்த்தர் மக்கள் பெற்றோரை பயன்படுத்தி இருக்கிறார். ரைட். அது ஒன்று. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெற்றோர் வளர்க்குறாங்க பிள்ளைகளை. ரைட். ஒரு பிள்ளை இப்போது இந்த பூமிக்குள்ளே அது சாகாமல் பொழைச்சி நல்லா வாழுது அப்படின்னா அதுக்கு பெற்றோர் ஒரு முக்கிய காரணம் இல்லையா? ரைட். பார்த்து அவங்களுக்கு செய்கிறாங்க.
ரைட். அந்த பிள்ளை அழுதா தூக்கத்தில் அங்கே எடுத்து அந்த பிள்ளைக்கு இப்போ பசிக்கு சாப்பாடை கொடுத்து அந்த பிள்ளையை கவனித்து அதை ஆறுதல் படுத்தி அதை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இருக்கிறதுக்கு இடத்த கொடுத்து போடுறதுக்கு துணியை கொடுத்து, ரைட். அவங்க எத்தனையோ கஷ்டங்களெல்லாம் சகிச்சு அதெல்லாம் எத்தனையோ தியாகங்களை பண்ணி இவங்களை வளர்த்து மேலே கொண்டு வராங்க, ரைட். அது ஒரு பக்கம். அப்போ பெற்றோர் இருக்கிறாங்க பின்னாடி. அது மட்டும் இல்லை பாருங்கள், ஒரு சிலர் நானாக படித்து மேலே வந்தேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போகல, நான் வந்து காலேஜில் அவ்வளோவெல்லாம் படிக்கல, ஆனால் நானாக புஸ்தகங்களை படித்தேன், அதை படித்தேன், இனிஷியேட்டிவ் நான் எடுத்தேன், நானாக செஞ்சேன்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். இருந்தாலும் பாருங்கள், அந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதுனது யார்? அது நீங்களாக சிந்தித்து உருவாக்குன அந்த ஐடியாஸா? இல்லை இல்லையா? யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, ரைட். அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு இருக்கிற அறிவு அனுபவங்கள்லாம் உங்களோடு கூட அந்த புஸ்தகத்தின் மூலமாக பகிர்ந்துருக்குறாங்கல்ல. அப்போ அதிலிருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ரைட். அப்போ அவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது, உங்களுடைய முயற்சி இருக்குது. இருந்தாலும் அந்த புத்தகத்தில் எழுதினவங்க, ரைட், அவங்க தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய அனுபவங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்கள் வெற்றியில் இருக்குது, ரைட். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலையை பார்க்கும்போதும் சரி, உங்கள் தொழிலை செய்யும் போதும் சரி, ரைட், உங்களுக்கு கூட மாட இருந்து உதவி செய்கிறது எத்தனை பேர் இருக்கிறாங்க, ரைட். ஆளளவு. அப்போ இந்த செல்ஃப் மேடுன்றது வந்து ஒரு பொய் ஆக்சுவலாக, ரைட். நானாக எல்லாத்தையும் பண்ணுன்றது வந்து ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே உதவி உண்டாயிருக்குது. தேவனுடைய உதவி முதலாவதாக, அதுக்கப்புறம் பெற்றோர்களுடைய உதவி, ஆசிரியர்களுடைய உதவி, ரைட், மற்ற மக்களுடைய உதவி, இப்படி பல லெவலில் பல பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வெற்றியில் பங்கு வகிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நம்மளாம் ஒன்றும் பெருசாக அப்படி இப்படின்னு ஒன்றும் சாதிச்சிடல, ரைட். இப்போ ஒரு மொழி பேசுகிறோம், இப்போ நம்ம வந்து தமிழில் பேசுகிறோம் இல்லையா? தமிழை என்ன நம்மளாம் கண்டுபிடிச்சோம்? நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து இந்த மொழியை உருவாக்கி இருக்கிறாங்க, ரைட். மெய் எழுத்து, உயிர் எழுத்து, இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கணும், அது என்ன அர்த்தம், இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு தானே நம்ம பேசுகிறோம், ரைட். இன்றைக்கி நான் ஒரு போதகனாக இருக்கிறேன், ரைட், தமிழில் போதிக்கிறேன். இப்போ போதிக்கிறேன்னா இப்போ வந்து பாருங்கள், பைபிளை வந்து இந்த யூத மக்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அதை வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, ரைட். அது மட்டுமல்ல, நல்ல தேவ மனுஷர்கள் மூலமாக நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், ரைட். எத்தனையோ தேவ மனுஷர்கள், அவங்களுடைய புஸ்தகங்கள், அவங்களுடைய போதனைகள், அது மூலமாக தான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். பைபிளும் சரி, பைபிள் வந்து தானாவாக வந்துச்சு, அதை யூத மக்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அதே மாதிரி நானாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னா கிடையாது. ஒரு சில காரியங்கள் ஆவியானவர் பைபிளை வாசிக்கும் போது எனக்கு போதித்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்ற சில காரியங்கள்லாம் மற்ற தேவ மனிதர்கள் மூலமாக நான் கற்றுக்கொண்டது, அவங்க எழுதின புஸ்தகங்கள், அவங்களுடைய போதனைகள், ரைட். இப்படி வந்து இப்போ நம்ம போதிக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறாரு. யூத மக்களுடைய அந்த முயற்சி, அவங்க வாழ்க்கை இருக்குது, பைபிளை நம்மள்ட்ட கொண்டு வந்துருக்கிறாங்களே, ரைட். மற்ற தேவ மனிதர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, நான் அவங்க மூலமாக நானே காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ இது எல்லாமே இருக்குது. இல்லை நானாக செஞ்சுட்டேன், நான் தான் நாக்கும், கிடையாது, அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்கள் அந்த விதத்தில் யோசிக்காமல் இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து இனி அதெல்லாம் இஸ்ரவேலர்லாம் முக்கியம் இல்லைங்க, தேவையில்லைங்க, தூக்கி போட்டுடலாங்க, அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்படி இஸ்ரவேலை நேசிக்கிறவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் இஸ்ரவேலை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுவோம். இன்றைக்கி கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகள், ரைட். ஒரு சில முக்கியமான வெளிப்பாடுகளை இஸ்ரவேல் ஜனம் தான் கொண்டு வந்தாங்க, அதாவது பைபிள் மூலமாக, ரைட். பாருங்கள், நீங்கள் பழங்காலத்து மதங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது, ரைட். ஒவ்வொரு இனத்தாரும் சரி, ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களும் சரி,
ஒவ்வொரு தேசத்தாரும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பற்பல தெய்வங்களை வழிபடுகிறவங்களாக தான் இருந்தாங்க. ரைட்? ஒன் காட் அப்படின்றது ஒரு ஏலியன் கான்செப்ட். அப்படி ஒரு எண்ணமே பழங்காலத்து மக்கள் மத்தியில் கிடையவே கிடையாது, எந்த சமுதாயத்திலையும் கிடையாது. அப்போ கர்த்தர் பாருங்கள், இந்த பைபிள் மூலமாகத்தான் ஒரே தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவன்ற அந்த கான்செப்ட் பைபிள் மூலமாகத்தான் வந்தது. அந்த கான்செப்ட் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யார்? யூத மக்கள். ஹல்லேலூயா. ஒன் காட் who is the creator of all that we see. வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அது ரொம்ப யுனிக்கான ஒரு கான்செப்ட். அதை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்தது பைபிள். ரைட்? ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் பற்பல தெய்வங்களை வழிபட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் ஒரே தேவனை வழிபட்டார்கள். எவ்வளோ வித்தியாசமாக இருந்திருக்கும் தெரியுமா அந்த காலத்தில்? மக்களை உங்களை ஒரு சைஸாக தான் பார்த்துருப்பாங்க. ஏன் இது வேணால் ஒத்த தெய்வத்தை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க, அது எப்படி? அப்போ அது எப்படி வாழ முடியும்? இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒவ்வொரு காரியத்துக்கும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க. இப்போ மழை வேணும்னா மலைக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சுருப்பாங்க. சூரியனை தெய்வமாக வழிபட்டாங்க, சந்திரனை தெய்வமாக வழிபட்டாங்க. இப்படி பல காரியங்களை, ரைட், மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் கூட தெய்வமாக வழிபட்டாங்க. இயற்கையின் பல பகுதிகள், ஆறுகளை தெய்வமாக வழிபட்டாங்க. ரைட்? படிப்புக்கு ஒரு தெய்வம், பணத்துக்கு ஒரு தெய்வம், யுத்தத்துக்கு போகும்போது ஒரு தெய்வம், ரைட், பாதுகாப்புக்கு ஒரு தெய்வம், மரணத்துக்கு ஒரு தெய்வம். இப்படி பல தெய்வங்களை வழிபடுறவங்களாக தான் உலகத்தின் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவங்க மத்தியில் இந்த யூத ஜனம் மட்டும்தான் பாருங்க ஒரு தெய்வத்தை வழிபட்டவர்களாக இருந்தார்கள். ஒன் காட் ஆல்மைட்டி. இதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் தெரியுமா இது? ரைட்? ஒரு ஃபேமஸான வசனம் இருக்குது பைபிளில், அதை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுக்கு போங்க. உபாகமத்தில் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6, அதில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுது? கர்த்தர் ஒரு கர்த்தர். அந்த ஒரு கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. ஏன்னா பல தெய்வங்களை வழிபடும்போது உங்களுடைய மனது சிதறடிக்கப்படும். இந்த தெய்வத்தை பிரியப்படுத்துறதுக்கு ஒன்று செய்யணும், இன்னொரு தெய்வத்தை பிரியப்படுத்துறதுக்கு வேறு செய்யணும், இன்னொரு தெய்வத்தை பிரியப்படுத்துறதுக்கு வேறு ஒன்று செய்யணும். நீங்கள் அந்த மற்ற மதங்களெல்லாம் குறிச்செல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த தெய்வங்களுக்கு மத்தியில் சண்டையெல்லாம் வரும். ரைட்? சண்டையெல்லாம் வரும், லிட்டரலாக சண்டையெல்லாம் வரும். அவங்கள வழிபடுறவங்களுக்கு மத்தியிலையும் இந்த யார் தெய்வம் பிரியுது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஒரே இனத்தாராக இருப்பாங்க, ஒரே கூட்டத்தாராக இருப்பாங்க, ஒரே தேசத்தாராக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் கூட இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் இருக்கும். இந்த தெய்வம் ஒன்று கேட்கும், இன்னொரு தெய்வம் வேறு கேட்கும், அது இப்போ இன்னொரு தெய்வத்துக்கு வேறு ஒன்று செய்யணும். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு தேவை இருக்கும்போது இந்த ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுவாங்க. அடுத்து வேறு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த தெய்வத்திட்ட போய் அதை பிரியப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு காரியத்தை தேடுவாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் மக்கள். அவங்களுடைய மனம் ஒரு மனதாக ஒரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. தெய்வத்தை பயப்படுறவங்க இருந்தாங்களே தவிர, உதவி வேணும்னு உதவி கேட்குறாங்களே தவிர, அந்த தெய்வத்தை அன்பு கூற வேணும்ன்றதெல்லாம் ஏலியன் கான்செப்ட். இப்போ கர்த்தர் டிமாண்ட் பண்ணுற பாருங்க, நான் உன் தகப்பன், உன்னை உருவாக்கின என்னுடைய சாயலில் என்னுடைய ரூபத்தில் நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன், நீ என் பிள்ளை,
நான் உன்னை அன்பு கூறுகிறேன். தெய்வம் அன்பு, மனுஷனை அன்பு கூறுதுன்றதெல்லாம் ஏலியன் கான்செப்ட், டோட்டலாக ஏலியன் கான்செப்ட். அந்த தெய்வம் எங்கேயோ கிடக்கும், அதை நான் பின்னாடி போய் அது ஏதாவது பண்ணி அதை ஏதாவது எப்படியோ பிரியப்படுத்தி அதை செஞ்சு இதை செஞ்சு அவங்க எப்படியாவது போய் ஒரு வரத்தை வாங்கிடணும், இல்லை ஒரு உதவியை வாங்கிடணும். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த மற்ற மதங்களில் போதிக்கப்பட்ட காரியம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனிதனை பார்க்க இறங்கி வருகிறார், அவனோடு கூட சம்பாஷணை பண்ணுகிறார், அவங்க கூட பேசுகிறாரு, அவங்களுடைய வாழ்க்கையில் இடைபடுறாரு, அவங்க மேலே அன்புள்ளவராக இருக்கிறார், அவங்க மீது நோக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவர் அவரே உதவி செய்கிறார். இதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் பைபிள் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்த சத்தியங்கள். யூத மக்கள் மூலமாக இந்த பூமிக்குள் வந்த சத்தியம். கர்த்தர் அவர்கள் மூலமாக இந்த அற்புதமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்ற மதங்களெல்லாம் நீங்கள் கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டெட் பவர் தான் இருக்கும். ரைட், லிமிட்டெட் பவர். அவங்களுக்கு ஒரு பகுதியில் வல்லமை இருக்கும், மற்ற பகுதிகளில் வல்லமை இருக்காது. ரைட், இப்போ ஒரு தெய்வ படிப்புக்காக ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்கன்னா அவங்களுடைய போதனையின்படி அந்த படிப்பின் காரியத்தில் அந்த தெய்வத்துக்கு வல்லமை இருக்கும். ரைட், ஒரு தெய்வத்தை செல்வத்துக்காக வழிபடுவாங்க, அந்த செல்வத்தின் காரியத்தில் அந்த தெய்வத்துக்கு வல்லமை இருக்கும். இல்லை பாதுகாப்புக்காக ஒரு தெய்வத்தை வழிபடுவாங்க, இல்லை அந்த பாதுகாப்பின் அந்த ஒத்த காரியத்தில் அந்த தெய்வத்துக்கு வல்லமை இருக்கும். இப்படித்தான் எல்லா மதங்களும் போதித்தது. ரைட், ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன், சகலத்தையும் செய்யக்கூடிய தேவன், வாழ்வின் எந்த பகுதியிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் அப்படின்ற கான்செப்டே மனுக்குலத்தில் மைண்டில் கிடையாது. பொதுவாக நீங்கள் ஜனங்கள் பல தேசங்களெல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டே கிடையாதுங்க. அந்த கான்செப்டை கொண்டு வந்ததே இந்த யூத மக்கள் தான். அவங்க மூலமாக தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் வாழ்வில் எந்த பகுதியாக இருக்கட்டும், உனக்கு ஆசீர்வாதம் தேவையா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு பிள்ளை வேணுமா, நான் பிள்ளையை கொடுப்பேன். உன்னை பாதுகாக்கணுமா, நானே பாதுகாப்பேன். ரைட், உன்னை வியாதியிலிருந்து குணமாக்கணுமா, நானே குணமாக்குவேன். உனக்கு ஞானம் வேணுமா, படிப்புக்கு அறிவு வேணுமா, நானே கொடுக்குறேன். ரைட், குடும்பத்தில் சந்தோஷம் வேணுமா, மனசுக்கு நிம்மதி வேணுமா, சமாதானம் வேணுமா, உனக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் நானே செய்வேன் அப்படின்னு கர்த்தர் தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற அந்த கான்செப்டு அது பைபிள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஐடியா. அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, புரியுதா? அது மட்டும் இல்லை பாருங்கள், நீங்கள் அந்த ஏன்ஷியன்ட் ரிலீஜன்ஸ் எதை எடுத்து படித்து பார்த்தாலும் இயற்கையை வழிபடுகிறவர்களாக இருந்தார்கள். சொல்லுங்கள், எதை வழிபடுறவங்களாக இருந்தாங்க? இயற்கையை வழிபடுகிறவர்களாக இருந்தார்கள். இயற்கையின் ஒவ்வொரு பகுதியும் அதை ஒரு தெய்வமாக்கி அந்த தெய்வத்தை வழிபடுறவங்களாக இருந்தாங்க. ஆனால் பைபிள் ஒரு புது கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. என்ன கான்செப்ட்? கர்த்தர் இயற்கையின் ஒரு பகுதி கிடையாது, இயற்கையை உருவாக்கின தேவன். ரைட், சூரியன், கர்த்தர் சூரியன் கிடையாது, சூரியனை உருவாக்கினவர். கர்த்தர் சந்திரனை உருவாக்கினவர். கர்த்தர் நட்சத்திரங்களை உருவாக்கினவர். கர்த்தர் வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர். நதிகளை உருவாக்கினவர். தண்ணீரை உருவாக்கினவர். மலையை உருவாக்கினவர். மேகங்களை உருவாக்குகிறவர். ரைட், வெளிச்சத்தை உருவாக்கின தேவன். மிருகங்களையும் பறவைகளையும் மச்சங்களையும் உருவாக்கின தேவன். அப்போ நம்முடைய தேவன் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் இயற்கையின் ஒரு பகுதி கிடையாது, இயற்கையை உருவாக்கின தேவன். இது ரொம்ப முக்கியம், இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது.
இதையும் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. என்ன ஒரு விடுதலை உண்டாக்குகிற போதனைகள் இதெல்லாம். என்ன ஒரு விடுதலை. யோசித்து பாருங்கள், 1000 தெய்வத்தை தனித்தனியாக வழிபடணும்னா என்னத்தை பண்ணுறது அப்படிலாம். ஆனால் கர்த்தர் ஒரே ஒருத்தர், சர்வ வல்லமையுள்ளவர். அது மட்டும் இல்லை பாருங்கள். அடுத்து நீங்கள் இந்த பழைய அந்த மதங்களெல்லாம் படித்து பார்த்தோம்னா, அந்த மதங்கள் அந்த தெய்வங்களை குறிச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வங்களுக்குரிய சித்தரிப்பு எல்லாமே மனுஷ சாயலில் இருக்கும். அந்த தெய்வங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மனுஷ சாயலில் இருக்கும், மனிதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். ஏன் அதனால தான் பாருங்கள், இந்த மற்ற தெய்வங்களெல்லாம் பைபிள் அதை குறித்து சொல்லும்போது மனுஷனுடைய கை வேலைப்பாடாக இருக்கிறது, ஒர்க்மன்ஷிப் ஆஃப் மேன். மனிதன் உருவாக்கினது, அவனுடைய கை வேலைப்பாடாக இருக்கிறது. அது அந்த வெறும் அந்த விக்கிரகங்கள் மட்டுமல்ல, அந்த தெய்வங்கள்ன்ற அந்த கான்செப்டே, அதோடைய சித்தரிப்பே பார்த்திங்கன்னா அது மனிதனுடைய கை வேலைப்பாடாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த தெய்வங்களை குறித்த அந்த சித்தரிப்பெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பாருங்கள் மனுஷனுடைய சுபாவத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதாக இருக்கும். மனுஷனை மாதிரியே எதுன்னு தேவையில்லாததுக்கெலாம் கோவப்படுறது, காரணமே இல்லாமல் கோவப்படுறது, சின்ன ஒரு இன்சல்ட்டுனா கோவப்படுறது, எதுக்குனாலும் கோவப்படுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது. இதெல்லாம் இந்த மாதிரி பல சுபாவங்கள் இருக்கும், மனுஷ சுபாவங்கள் எல்லாமே. தனியாக போய் எங்கேயோ உக்காந்துக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, பிள்ளை பெற்றுக்கிறது, இயற்கையான விதத்தில். இப்படி பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்களை குறித்த சித்தரிப்பு எல்லாமே நீங்கள் ஒரு பழைய ஏற்பாட்டில் மற்ற இதிலெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்கள்லாம் உடலுறவு கொள்றதுலேருந்து பிள்ளை பெற்றுக்கிறதுலேருந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷனுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்குது. ஆனால் பைபிளில் நீங்கள் படித்து பார்த்துருக்குறீங்கன்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, காட் இஸ் ஏசெக்ஷுவல் அப்படின்னா கர்த்தர் இந்த உடலுறவின் காரியங்கள் அந்த காரியத்துக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஒரு ஈடுபாடு, ஒரு இன்க்ளினேஷன் எதுவுமே கர்த்தருக்கு கிடையாது. நீங்கள் மற்ற மதங்களெல்லாம் படித்து பாருங்க, அவங்க எல்லாமே இதில் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாக தான் சித்தரிக்கப்படுறாங்க. ஏன்? அது மனுஷனுடைய மனத்தின் வெளிப்பாடு. மனுஷன் தன் சாயலில் ஒரு தெய்வத்தை உருவாக்கணும்னு நினச்சி செய்த காரியங்கள். ஆனால் பைபிளில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கொடுக்கப்படுது நமக்கு. என்ன? மனுஷன் கர்த்தருடைய சாயலை அறிந்து கர்த்தருடைய குணாதிசயங்களை அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழணும் அப்படின்றதான் கர்த்தருடைய கட்டளை. ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான், தனக்கென்று மதங்களை உருவாக்கும்போது தன்னுடைய சாயலில் தன்னுடைய குணத்தின்படி தனக்கு ஏற்ற விதத்தில் தெய்வங்களை அவன் உருவாக்கி வச்சுக்கிட்டான். புரியுதா? கர்த்தர் இது எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னுடைய சுபாவத்தின்படி நீ வாழணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் நீனும் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த பரிசுத்தம்ன்றதெல்லாம் நீங்கள் அந்த மதங்களெல்லாம் போய் படித்து பாருங்கள், அதெல்லாம் அந்த போதனையே கிடையாது, கான்செப்ட் அந்த ஐடியாவே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீனும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நான் மன்னிக்கிறது போல் நீனும் மன்னிக்கணும். நான் இரக்கம் பாராட்டுற மாதிரி நீனும் இரக்கம் பாராட்டணும், இல்லையா? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இங்கே தன்னை முற்றும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். தன்னுடைய சுபாவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய கர்த்தருடைய ஒரு சுபாவம் என்ன? நீடிய பொறுமை. கர்த்தர் தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டு விட்டாருன்னா என்னத்துக்கு ஆகிறது? நம்மலாம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் யோசிச்சு பாருங்கள், கர்த்தரை நம்பாத மக்கள் கர்த்தரை குறித்து எவ்வளோ கேவலமாலாம் பேசியிருக்கிறாங்க தெரியுமா? மற்ற மதத்தாரெலாம் கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளோ தூஷணம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் பொசுக்குன்னு கோவப்படுறவராக இருந்தால்
அந்த மக்களெல்லாம் நின்ற இடத்துல அவிச்சு போட்டிருப்பார், அழிச்சு போட்டிருப்பார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தர் அப்படி செய்கிறது கிடையாது. ஏன்? ஏன்னா அவர் ஒரு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். தன்னை தூஷிக்கிற மக்களை கூட நேசிக்கிறவராக இருக்கிறார். அவன் கூட ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறார். ரட்சிப்பை அடைந்து தன்னை குறித்த அறிவை அடைய வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. ஒருத்தன் கர்த்தரை இன்சல்ட் பண்ணிட்டான், உடனே அவர் வானத்திலேருந்து இடியை அனுப்பி அவனை ஒரு இடி மின்னல் அனுப்பி அவனை தூக்கிட்டா என்னத்துக்காகிறது மனுஷங்க? பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் கூட ஒரு காலத்தில் தூஷிக்கிறவராக இருந்தார். அவரை கர்த்தர் போட்டுன்னு அப்படியே அவர் தடவை தூஷிச்சப்பே அப்படி தூக்கி அடிச்சிருந்தாருன்னா அவருடைய ஊழியம் நடந்திருக்குமா? உலகத்தை மாத்திர ஒரு கிறிஸ்துவ ஊழியத்தை அவர் செஞ்சுருப்பாரா? அப்போ நம்முடைய தேவனை குறித்து யோசித்து பாருங்கள். முற்றும் அவங்க வித்தியாசப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாட்டை இந்த பூமிக்கு கொண்டு வந்த ஜனம் யார்? இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான வெளிப்பாடுகள் தெரியுமா? ஒன் காட் ஆல்மைட்டி. எவ்வளவு விடுதலை கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வெளிப்பாடுகள், வாழ்க்கைக்கு அஸ்திபாரமான வெளிப்பாடுகள் இதெல்லாம். அப்போ கர்த்தரை குறித்த, ஜீவிக்கிற தேவனை குறித்த, சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்த இந்த மாபெரும் வெளிப்பாடுகளை நமக்கு கொண்டு வந்தது யார்? யூத ஜனங்கள். அதெல்லாம் மறக்கக்கூடாது. அப்படி மறந்த ஒரு தேசத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இதை கொஞ்சம் கவனிங்க. யாத்ராகமம் எடுங்க. யாத்ராகமத்தில் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே பார்த்திங்கன்னா எகிப்தின் ஒரு ராஜாவை குறித்து, பார்வோனை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அவனை குறித்து பல காரியங்களை சொல்லியிருக்கலாம், ஆனால் வேதம் ரொம்ப குறிப்பாக இந்த காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறது. அதை கொஞ்சம் கவனிப்போம். ரைட். 8ஆம் வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ரைட். யாரை அறியாத? யோசேப்பை அறியாத. ஏன் யோசேப்பை அறியணும் அந்த ராஜா? ஒரு ராஜானா அந்த தேசத்துடைய சரித்திரம் தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? யோசேப்பு மூலமாகத்தான் எகிப்து தேசமே பாதுகாக்கப்பட்டது. இல்லைன்னா பஞ்சத்தில் அழிஞ்சே போயிருக்கும் எகிப்து. ஆனால் இந்த யோசேப்பின் மூலமாக வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எகிப்து தேசத்தை காப்பாற்றினார். ரைட். அப்படி காப்பாற்றினதுனால தான் இஸ்ரவேல் தேசம் எகிப்துக்குள்ளே இஸ்ரவேல் மக்கள், யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்து தேசத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. ரைட். கர்த்தர் அந்த திட்டம் போட்டு அவங்கள கொண்டு வந்தார். அங்கே அந்த தேசத்துக்குள்ளே வச்சே பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சு அவங்கள ஆசீர்வதித்து பெருக செய்து ஒரு தேசமாக மாற்றி அதுக்கப்புறம் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும், கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி கூட்டிகிட்டு போகணும்னு கர்த்தர் விரும்பினார். அதனால தான் கூட்டிகிட்டு வந்தார். ரைட். இந்த எகிப்து தேசத்தையே கர்த்தர் யோசேப்பின் மூலமாகத்தான் காப்பாற்றினார். அப்போ ஒருத்தனுக்கு அந்த யோசேப்பை தெரியல அப்படின்னா அந்த யோசேப்புடைய தேவனையும் தெரியல. புரியுதா? யோசேப்பு ஏன் விசேஷமானவன்? யோசேப்பின் தேவன் யோசேப்புக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்திருந்தார். ரைட். ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய, அந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதனால தான் யோசேப்பின் வார்த்தையின்படி எகிப்து தேசமே ஆளப்பட்டது. யோசேப்பு வச்சு தான் சட்டம். யோசேப்பு சொல்லாமல் ஒருத்தன் காலையும் தூக்க முடியாது, கையும் தூக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எகிப்து தேசம் ஒரு மாபெரும் தேசமாக வளருவதற்கு யோசேப்பு ஒரு முக்கிய காரணம். அப்படிப்பட்ட யோசேப்பை ஒரு ராஜா கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அறியல. ஏன்? அந்த பழசை மறக்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்குது. என்றைக்கும் கூட பாருங்கள், மக்களுக்கு சரித்திரமே தெரிகிறது கிடையாது. ரைட். சரித்திரமே தெரியாமல் சும்மா இன்றைக்கி ட்ரெண்டிங் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். என்ன நடந்திருக்குது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த காரியம் நடக்கிறதுக்கு இவங்க சொல்கிற இந்த நியூஸில் காமிக்கிறது மட்டும்தான் காரணமா, இல்லை சரித்திரத்தின்படி பல காரணங்கள் இருக்குதா? ரைட்.
இன்றைக்கி மத்திய கிழக்கில் நடக்கிற அந்த காரியங்களை கூட கவனிங்களேன். நியூஸில் இருக்கிறத மட்டும் கேட்டால் நீங்கள் தவறாக தான் சிந்திப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சிருந்துச்சு, உண்மையான சரித்திரம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் குறிப்பாக பைபிள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக சரியான முடிவுகளை எடுப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டாகும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், பழசை மறந்துட்டாங்க. இந்த தேசத்தை பாதுகாத்த அந்த ஜனத்தை மறந்துட்டாங்க. அந்த ஜனத்தின் தேவன், அவங்களுக்கு உதவி செய்த அந்த தேவனை மறந்துட்டாங்க. இதெல்லாம் மறந்துட்டு இவங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க, நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே, அந்த பெருமைக்குள்ளே கடந்து போவதற்கு அந்த அறியாமை தான் காரணம். அதனால தான் இந்த போதனை. பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்கிற பாருங்க, மனம் மேட்டிமை இல்லாமல் இருங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தையில் கொஞ்சம் வாசித்தா நல்லாயிருக்கும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதில் ஒரு 24-25 கிட்ட வாசித்து பார்த்தோம்னா அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கும். பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த அறிவு இல்லைன்னா என்ன உண்டாகுமா? மேட்டிமை உண்டாகும், பெருமை உண்டாகும், நாமளே புத்திமான்கள் என்று யோசிக்க ஆரம்பிப்போம். அங்கே பார்வன் அதைத்தான் செஞ்சான் பாருங்க. தன்னைத்தானே பெரிய ஞானி நினச்சிக்கிட்டான். ரைட். பாரு, இந்த இவங்களெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களை அடிமையிலாக்கி இவங்கள்ட்ட வேலை வாங்கி நம்ம நல்லா மேலே வரலாம், ஆனால் இவங்களை வளர விடக்கூடாது, இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டான். ஏன் அப்படி நினச்சான்? யோசேப்பின் தேவனை குறித்து அவனுக்கு அறிவு இல்லை. ரெண்டாவது, யோசேப்பு செய்த நன்மைகளை மறந்தான். ஒரு நன்றி இல்லாதவனாக இருந்தான். புரியுதா? சபை அந்த ஒரு இடத்துக்கு வரக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. நன்றி மறந்தவர்களாக, சரித்திரத்தின் அறிவு இல்லாதவர்களாக, தேவ வார்த்தையின் வெளிச்சம் இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த போதனை. ரைட். நம்ம இன்றைக்கி உங்களோட கூட நான் இன்றைக்கி பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தைகள், அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வாசிங்க, ஜெபத்தோட தியானிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரைட். இஸ்ரவேலர் மூலமாக கொண்டு வரப்பட்ட அந்த யுனிக்கான வெளிப்பாடுகள் எவ்வளோ முக்கியமான வெளிப்பாடுகள் அவையெல்லாம். ரைட். அந்த காரியங்கள், அதோடைய முக்கியத்துவம், அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இன்றைக்கி உதவி செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ரைட். வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. கேட்குறது ரொம்ப நல்லது. இந்த கேட்டதின் மூலமாக பல புதிய எண்ணங்கள், வேதாகமத்தின் வார்த்தைகளை உங்களுடைய மனதிலையும் இருதயத்திலையும் நான் விதைச்சிருக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் எடுத்து தியானிக்க வேண்டும். ஜெபத்தோட தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை குறித்து பல காரியங்களை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த போதனைகளை இன்று நீங்கள் இந்த போதனையில் ஜாயின் பண்ணதுக்காக நன்றி. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. ரைட். அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.